வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஹைட்ராலிக் சென்சார் ஸ்லிப்பர் கட்டிங் மிஷின். இந்த இயந்திரம் வந்து எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுதுங்கிறத இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஹைட்ராலிக் மிஷினுங்கிறதுலையே நிறைய மாடல் இருக்குது, நிறைய டைப் ஆஃப் மிஷின் இருக்குது. ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா லிவர் டைப், அதாவது ஹேண்ட் ப்ரெஸ்ஸிங். ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் அந்த லிவர் வந்து கட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் மேலே அப்புறம் ரெண்டாக ரிட்டன் பண்ணால் ரிட்டன் ஆகிரும். அடுத்த மாடலுங்கிறது நம்ம பெடல் டைப் இயந்திரம் வரும். பெடல் காலால் ப்ரெஸ் பண்ணால் கட் பண்ணும், மறுபடியும் ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் போதும், கட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டன் ஆகிரும். அப்புறம் சுவிட்ச் டைப் இருக்குது, சுவிட்ச் போட்டால் கட் பண்ணி கொடுத்துட்டு ரிட்டன் ஆகிரும். இப்போ வந்து நம்ம இந்த பெடல் டைப், அதாவது காலால் கட் பண்ணுற டைப், சுவிட்ச் போடுற டைப் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா, எலக்ட்ரானிக் போர்டு, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் போர்டு வந்து அதில் உங்களுக்கு கண்டிப்பாக செட் பண்ணணும். அப்போ தான் அந்த இயந்திரம் கரெக்டான முறையில் இயங்கும். சுவிட்ச் டைப்பும் சரி, காலால் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ண கொடுக்குற டைப்பும் சரி, கரெக்டான முறையில் இந்த எலக்ட்ரானிக் போர்டு செட் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அந்த இயந்திரம் முழுவதுமாக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு பெடல் டைப் இயந்திரம், சென்சார் கட்டிங் இயந்திரம். பெடலை ஒரு வாட்டி கட் பண்ணால் போதும், கட் பண்ணி கொடுத்துரும். கட் பண்ணி எவ்வளோ திக்னஸ் அதிகமான சீட்டு இருந்தாலும் சரி, கட் பண்ணி கொடுத்துட்டு அது ரிட்டன் ஆகிரும். இதில் டபுள் டை கழிச்சு கட் பண்ணிக்கிடலாம். இயந்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் நீங்கள் ஒரு வுட்டில் டேபிள் மாதிரி செட் பண்ணிக்கிடணும். அப்போ தான் அந்த சீட்டு வந்து கீழே படாமல் இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த மேட்டை எடுத்து நவுட்டு உங்களுக்கு ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஹைட்ராலிக் சென்சார் கட்டிங் மிஷின், இதில் என்னென்ன அட்வான்ஸான உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நார்மல் ஹைட்ராலிக் மிஷின் ஹேண்ட் ப்ரெஸ்ஸிங், லிவரை ப்ரெஸ் பண்ணால் கட் பண்ணி கொடுக்கும், ரிட்டன் ஆகிரும். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போது சென்சார் கட்டிங் மிஷின், இந்த மாதிரி சென்சார் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக எடுக்கலாம். இதில் சிங்கிள் பேஸ் மிஷின், 3 பேஸ் மிஷின் இருக்குது. ஆனால் பட் 3 பேஸ் லைனில் நீங்கள் ஒர்க் பண்ணால் தான் இது கரெக்டான முறையில் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த எலக்ட்ரானிக் போர்டு எல்லாமே எதுக்காக கொடுக்கணும், அந்த உள்ள மோட்டரை பாதுகாக்கிறதுக்காண்டி தான் அந்த எலக்ட்ரானிக் போர்டு கொடுக்கும். உங்களுக்கு ஆப்ரேட் பண்ண ரொம்ப சுலபமாக இருக்கும், அதிகமான ப்ரொடக்ஷன் எடுக்கலாம், அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது, இந்த எலக்ட்ரானிக் மிஷின் எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரானிக் போர்டு வர்றதுனால இதில் ஃபஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனால் ஃபியூச்சரில் உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட்டுன்னு வராது. மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் போர்டை நம்ம அவ்வளோ இது எளிதில் சரி பண்ணவே முடியாது. அது உங்களுக்கு தொந்தரவாக மாறும். எலக்ட்ரானிக் போர்டில் சின்ன சின்ன கம்ப்ளைண்ட் வரும்போது உங்களுக்கு அது பெரிய தொந்தரவாக மாறும். இந்த பெடல் டைப் இயந்திரத்துக்கு போனாலே, இந்த சுவிட்ச் டைப் இயந்திரத்துக்கு போனாலே இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். சில மிஷினில் ஃப்ரண்டில் இருக்கும், முன்னாடி இருக்கும். இந்த போர்டு நாங்களே மேனுஃபேக்சர் பண்ணலாம், சைடில் கொடுத்துருக்கோம். எந்த கம்ப்ளைண்ட் வந்தாலும் இந்த போர்டை மொத்தம் நீங்கள் கலத்தி எங்கிட்ட தந்தால் போதும், நாங்கள் சரி பண்ணி அனுப்பிடுவோம். நீங்கள் ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். சில மிஷினில் இந்த ஃப்ரண்டில் இருக்குது பாருங்கள், இந்த ஃப்ரண்டில் அந்த பிளேட் வந்து பெருசாக இருக்கும். பெருசாக இருக்கிறதால நம்ம என்ன நினைப்போம், 5 டைனாலும் வச்சு கட் பண்ணிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் கட் பண்ணாது. 2 டை தான் வச்சு கட் பண்ண முடியும்.
அந்த சென்டர் சாப்பிட்டு வந்து நம்மளுக்கு அதில் தான் பேலன்ஸ் கிடைக்கும். அதில் தான் நம்ம டையை வச்சு கட் பண்ண போகிறோம். சில மிஷினில் பெருசாக கொடுத்துருப்பாங்க பிளேட்டு, அதனால் எந்த யூஸும் நம்மளுக்கு கிடையாது. எலக்ட்ரானிக் கட்டிங் மிஷின், ஹைட்ராலிக் எலக்ட்ரானிக் கட்டிங் மிஷின் நார்மலான மிஷின். இப்போ நார்மலான மிஷினுங்கும்போது லைஃப் உங்களுக்கு ஒரு 5-6 வருஷம்னாலும் லைஃப் நல்லா இருக்கும். எலக்ட்ரானிக் மிஷின் எடுக்கும்போது லைஃப் வந்து குறைவு தான். இந்த விவரங்களை தெரிஞ்சுக்கோங்க. மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்கள், விவரங்கள் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.